ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் சாம்பாரும் ரசம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பருப்பு நான் வேக வச்சிட்டேன். பருப்புலேருந்து ரசத்துக்கு தண்ணியும் எடுத்துக்கிறேன். நான் பருப்பு பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சுருக்கேன். 2 சவுண்டு விட்டு வேக வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இப்போ நம்ம இதில் பருப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டே பூண்டு போட்டு வேக வச்சுருவாங்க சில பேர். ஆனால் நான் வந்து பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பூண்டை போட்டு தான் நான் இது பண்ணுவேன். நல்லா சாம்பார் பார்த்திங்கன்னா வாசமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கலந்துட்டு அடுத்து நம்ம இதில் வந்து என்ன காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் இது பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்தது. ஒரு 5 கத்திரிக்காய் வந்ததுங்க. அதை தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பருப்பில் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம். நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேங்க. அதோட வாங்க நம்ம சாம்பார் பவுட்ரு ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பவுட்ரு ஆட் பண்ணுறோம். போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ரொம்ப இதாக இறுகி போயிடும். அதனால் ஓரளவுக்கு தேவையான நம்ம தண்ணி கலந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தான் புளி ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கலந்துக்கிட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பும் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் குக்கர் மூடி வச்சிடுறேங்க. ஒரே சவுண்டு போதும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2 தக்காளி போட்டிருக்கோங்க. தக்காளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த பருப்பு தண்ணியிலேயே. நாள் முடிஞ்ச வரையும் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரையும் நான் கரைச்சிட்டேன். இப்போ மீதி இருக்க தக்காளியை நம்ம மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பருப்புக்கு தேவையான புளி தண்ணி ஊற்றிடலாம். நான் புளி ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். பருப்புக்கு புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து மிளகு 1 ஸ்பூனுங்க போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம பருப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான தண்ணியும் கலந்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரசத்துக்கு கல்லுப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரையும் நம்ம உப்பெல்லாம் வந்து கல்லுப்பே ஆட் பண்ணிக்கலாங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. கல்லுப்பு பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையானது போடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது. இதுக்கு தேவையான புளி தண்ணி ஊற்றிக்க போகிறோம்.
தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு இது கலந்து விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்து சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நான் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நான் சாம்பார் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தாங்க அரைச்சிக்கிறேன். நமக்கு தேவையானதை வந்து நம்ம சாம்பார் பவுடர் வீட்டிலே அரைச்சி போட்டோம்னா தான் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு நல்லா ட்ரை பண்ணி போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம அதில் சாம்பாரத்துக்கு. மிக்சியிலே அரைச்சிக்கலாங்க நமக்கு சாம்பார் போட்டு. சும்மா ஒரு அரை டம்ளர் போட்டால் போதுங்க பருப்பெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் ஓரளவுக்கு கொதிக்குதுங்க. இப்போ நான் வந்து மல்லித்தழை ஆட் பண்ணிக்க போகிறேன். மல்லித்தழை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலந்துக்கிறேங்க. இன்னும் 2 நிமிஷம் சாம்பார் கொதிச்சா போதுங்க. வாங்க கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா தளதளன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சாம்பாரை இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிக்கலாம். பேனில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய்ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரியட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் போட்டுருங்க. சாம்பாருக்கு தேவையானது இப்போ போட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. படப்படன்னு பொரியுது. இப்போ நம்ம இதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுருக்கேங்க. இட்லிக்கு நம்ம கத்திரிக்காய் சாம்பார் ஊற்ற போகிறோம். சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக கமகமன்னு இருக்குங்க. அடுத்து நம்ம ரசத்துக்கு தான் பார்க்க போகிறோம். புளி தண்ணி ஊற்றியாச்சு. மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுட்டோங்க. சீரக மிளகு எல்லாம் போட்டாச்சு. இப்போ ரசம் கொதிக்கட்டும். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்கிற இதில் இருக்குது. நான் அந்த இதில் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கிறேங்க. ரசம் பார்த்திங்கன்னா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க. நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குதுங்க. இந்த இதில் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே இறக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம ரசத்தை தாளிக்கலாங்க. சின்ன ஃப்ரை பேன் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன்.
தாளிப்புக்கு தேவையான எண்ணெய்ங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். அவ்வளோதான் ஊற்ற போகிறேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. ரசத்தில் எடுத்து நம்ம கலக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.